ஹாய் நண்பா, 10th 12th படிச்சவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சூப்பரான பர்மனன்ட் ஜாபான அரசு வேலைவாய்ப்பு தான் வந்திருக்கு. இனிஷியல் சேலரியை பர் மந்த்துக்கு 25,500 ரூபாயில இருந்து 81,100 ரூபாய் வரைக்குமே சொல்லியிருக்காங்க. அண்ட் இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸுமே உங்களுக்கு இருக்கு. அண்ட் இது எஸ்எஸ்பில இருந்து பாராமெடிக்கல் ரெக்யூர்மெண்ட் நோட்டிபிகேஷன் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் கூட தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்டான ஜாப் பிளஸ் பென்ஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்குது. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 4/5/2026 வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்ல வேரியஸ் டைப்ல போஸ்டிங்ஸ் இருக்கு. இதற்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பத்தின முழு தகவலையுமே பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி நோட்டிபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர எல்லா அப்டேட்ஸுமே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் எங்க இருந்து கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்பில இருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் இந்த போஸ்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன டிசிப்ளின்ல கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லெபார்டரி அசிஸ்டன்ட், பிசியோதெரப்பி அசிஸ்டன்ட் அண்ட் நர்சிங் அசிஸ்டன்ட் இந்த டிசிப்ளின்ல இருந்து தான் உங்களுக்கான வேகன்சியுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். இதுதான் பாத்தீங்கன்னா அவங்களோட அபிஷியல் வெப்சைட். அண்ட் இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருது. சாஸ்திரா சீமாபால்ல இருந்து தான் இந்த ரெக்யூர்மெண்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு இந்தியன் சிட்டிசனா இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான வேகன்சி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் லெபார்டரி அசிஸ்டன்ட்ல டோட்டலா 30 வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் பிசியோதெரபி அசிஸ்டன்ட்ல டோட்டலா 12 வேகன்சியும், கான்ஸ்டபிள் நர்சிங் அசிஸ்டன்ட் கம் மெடிக்ல டோட்டலா 34 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து 76 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த வேகன்சியை கேட்டகரி வைஸாவே பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா யூஆர்ல 39 வேகன்சி, இடபிள்யூஎஸ்ல 5 வேகன்சி, ஓபிசில 20 வேகன்சி, எஸ்சில 9 வேகன்சி அண்ட் எஸ்டில 3 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு ஃபுல்லாவே ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஆஃப்லைன்ல அப்ளை பண்ண முடியாது. ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிள்ல லெபார்டரி அசிஸ்டன்ட், ஹெட் கான்ஸ்டபிள்ல பிசியோதெரபி அசிஸ்டன்ட்காக 25,500 ரூபாயில இருந்து 81,100 ரூபாய் வரைக்குமே உங்களுக்கான சேலரியா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்கச்சக்கமான அலவன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்மே உங்களுக்கு இருக்கும். கான்ஸ்டபிள் நர்சிங் அசிஸ்டன்ட் கம் மெடிக்காக 21,700 ரூபாயில இருந்து 69,100 ரூபாய் வரைக்குமே உங்களுக்கான சேலரியா கொடுக்குறாங்க. உங்களுக்குமே எல்லா விதமான அலோவன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்மே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம என்ன விதமான அதர் அலோவன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா டியர்னஸ் அலோவன்ஸ், ரேஷன் மணி அலோவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ்னு எல்லா விதமான அலோவன்ஸுமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் உங்களுக்கான ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் லெபார்டரி அசிஸ்டன்ட்காக மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 27 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12th பயாலஜியை ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருக்கவங்களும், சர்டிபிகேட் கோர்ஸா மினிமம் 1 இயர் டியூரேஷன்ல லெபார்டரி அசிஸ்டன்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸா மினிமம் 1 இயர் பாத்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட், லெபார்டரி டயக்னோசிஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஹெட் கான்ஸ்டபிள் பிசியோதெரபி அசிஸ்டன்ட்காக மினிமம் 18 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். 12th பாஸ் பண்ணியிருக்கவங்களும் சர்டிபிகேட் கோர்ஸா 1 இயர் டியூரேஷன்ல பிசியோதெரபி முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸா மினிமம் 1 இயர் பாத்தீங்கன்னா பிசியோதெரபி அசிஸ்டன்ட், பிசியோதெரபி சென்டர்ல 1 இயர் ஒர்க் பண்ணிருக்க எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க. அண்ட் கான்ஸ்டபிள் நர்சிங் அசிஸ்டன்ட் மெடிக்காக மினிமம் 18 வயசுல இருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா 10th பாஸ் பண்ணி 1 இயர் சர்டிபிகேட் கோர்ஸா ஃபர்ஸ்ட் எய்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸா மினிமம் 1 இயர் பாத்தீங்கன்னா ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் மட்டும் இல்லாம ஏஜ்ல உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரியில வரீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரியில வரீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும், எக்ஸர்வீஸ் மேன்ல வரீங்கன்னா சர்வீஸ்ல இருந்து 3 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா கேட்டகரிக்குமே ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ் மேன் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதுமானது. யூஆர், இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேட்டகரியில வர மேல் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும்தான் இந்த 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் நிர்ணயிச்சிருக்காங்க.
அண்ட் இந்த ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள் தான். அதனால கரெக்டா செக் பண்ணி பே பண்ணிக்கோங்க. நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமா ஆன்லைன்ல பே பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா recruitment.ssb.gov.in வெப்சைட்லயும் ssb.gov.in வெப்சைட்லயுமே ஆன்லைன்ல அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்றதுன்றத ஒவ்வொரு பார்ட்டா கொடுத்துருக்காங்க. பார்ட் 1ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க, உங்களோட நேமு, ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேமு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பார்ட் 2ல பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ எப்படி அப்லோட் பண்ணணும், என்ன சைஸ்ல அப்லோட் பண்ணணும், அண்ட் உங்களோட சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்ணணும், என்ன சைஸ்ல அப்லோட் பண்ணணும்ன்றதுமே தெளிவா கொடுத்துருக்காங்க. பார்ட் 3ல பாத்தீங்கன்னா பேமெண்ட் எப்படி பண்ணணும், என்னென்ன ப்ரூஃப்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றதையுமே தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி கரெக்டா செக் பண்ணி ஆன்லைன்ல அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1ல பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுமே இருக்கும். பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள்ல லெபார்டரி அசிஸ்டன்ட், ஹெட் கான்ஸ்டபிள்ல பிசியோதெரபி அசிஸ்டன்ட்க்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் 30 நிமிஷத்துக்குள்ள கடந்து முடிக்கணும் ரன்னிங்ல. ஃபீமேல் கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அப்படின்னா 800 மீட்டரை 4 நிமிஷத்துக்குள்ள கடந்து முடிக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டபிள் நர்சிங் அசிஸ்டன்ட் கம் மெடிக்காக மேல் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 4.8 கிலோமீட்டர் 24 நிமிஷத்துக்குள்ள கடந்து முடிக்கணும்ன்றதையும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 2.4 கிலோமீட்டர் 18 மினிட்ஸ்குள்ளேயும் கடந்து முடிக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்ல உங்களோட செஸ்ட், ஹைட், வெயிட் எல்லாமே மெஷர் பண்ணுவாங்க. அதற்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டேஜ் 2ல பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். ஹெட் கான்ஸ்டபிள், லெபார்டரி அசிஸ்டன்ட் அண்ட் பிசியோதெரபி அசிஸ்டன்ட்காக ரிட்டன் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட் தான் இருக்கும். 3 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்கா கொடுக்குறாங்க. 150 மார்க்குக்கு 150 மல்டிபிள் சாய்ஸ் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஜெனரல் நாலேஜ், மேத்தமேட்டிக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் ஹிந்தி அண்ட் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இதை பத்தின கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ்ல தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும். கான்ஸ்டபிள் நர்சிங் அசிஸ்டன்ட் கம் மெடிக்காக ரிட்டன் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்கா கொடுத்துருக்காங்க. 100 மார்க்குக்கு தான் இருக்கும். 100 மல்டிபிள் சாய்ஸ் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஜெனரல் நாலேஜ், மேத்தமேட்டிக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் ஹிந்தியில தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸுமே இருக்கும். அண்ட் இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் இருக்கும். அண்ட் இந்த ரிட்டன் எக்ஸாம்ல 0.25 உங்களுக்கான நெகட்டிவ் மார்க்கா கொடுக்குறாங்க. அதனால தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ் 3ல பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுமே இருக்கும். அண்ட் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வெளியிடுவாங்க. ஸோ கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஒரு சில ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதையுமே டீட்டெயிலாக படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷன் சிலபஸ்மே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜாப்ல டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேட்டு உங்களோட டவுட்டை கிளாரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்பு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் குட் திங்ஸ்.